நான் தேவகடேசன் மணிக்க வாசினாலே பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்ச இந்த கதை பேர் வந்து ஆப்பிள் தேவதைகள். அதை எழுதியவங்க வந்து ஆர்னிகா நாசர். அதை வெளியிட்ட பதிப்பகம் வந்து நேஷனல் பப்ளிகேஷன். அதுல வந்து கம்ப்யூட்டர் தத்தா அப்படின்னு வந்து ஒருத்தர் இருப்பாரா. அவர் வந்து 2 வருஷமா வந்து அமெரிக்கால இருப்பாரா. அவர் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய குழந்தைகளோட வந்து கதை சொல்லி வந்து விளையாடுவாரா. ஆனா வந்து 2 வருஷமா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனதுனால வந்து அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சோகமா இருப்பாரா. அப்ப வந்து ஒரு நாள் வந்து குழந்தைகள்லாம் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் பார்க்ல வந்து விளையாண்டு இருக்கும் போது வந்து அந்த கம்ப்யூட்டர் தத்தா வந்து மேல நின்று எல்லாரையும் கூப்பிடுவாங்களா. குழந்தைங்க எல்லாரும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து மேல ஏறுவாங்களா. மேல ஏற்றி போயிடுவாங்களா. போனா வந்து கம்ப்யூட்டர் தத்தனை வந்து கேட்பாரு, நீங்க எதுக்கு வந்து 2 வருஷம் வந்து அங்க போனீங்க அப்படின்னு வந்து கேட்பாளா. அதுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் தத்தை சொல்லுவாங்களா, அதனாலதான் எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால உங்கள்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வந்து கம்ப்யூட்டர் தத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கதை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்ப வந்து அருண் அப்படிங்கிற ஒரு பையன் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மாயாஜால கதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதோட வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பையன் இருப்பானா. அவன் வந்து கேட்பானா, எனக்கு வந்து பேய் கதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு கேட்பாளா, இல்ல எனக்கு வந்து சயின்ஸ் பத்தி தான் வந்து கதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அதோட வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க, நீங்க சொல்றது வந்து நான் மூளையை வந்து சேர்த்து வந்து சொல்றேன், நீங்க வந்து சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. அதோட வந்து அந்த அவர் வந்து சொல்லுவாரா, இந்த இந்த கதையில வந்து 3 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் பேர் வந்து ஜான், இன்னொருத்தர் பேர் வந்து ஜேம்ஸ், இன்னொருத்தர் பேர் வந்து ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாராம். அவங்க 3 பேர் வந்து இணை பிரியாத நண்பர்கள். அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப வந்து அந்த கதையில வந்து 3 பேரும் வந்து ஒரு நாள் வந்து தோட்டத்துல வந்து செடி நடுறதுக்காக வந்து போயிருப்பாங்களாம். அப்போ வந்து அவங்க வந்து குழி தோண்டும் போது வந்து அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பாட்டில் இருக்குமா. அதை வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து அதுல வந்து சிறுகிற சத்தம் கேட்குமா. அதோட வந்து ஜான் சொல்லுவானா, இல்ல போச்சு, இதுல வந்து ஏதோ மந்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவானா. அதோட வந்து ஜேம்ஸ் சொல்லுவானா, இல்ல இதுல வந்து பேய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அதோட வந்து பேயை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதோட வந்து ஜெசி சொல்லுவானா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இது வந்து ஏதாவது அறிவியல் வந்து சம்மந்தப்பட்டுதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா. அதோட வந்து அதை வந்து வெயில காட்டும் போது வந்து வானவி கலர் தெரியுமா. அப்ப வந்து ஜெசி சொல்வாரு, நான் சொன்ன மாதிரியே வந்து வானவி கலர் தெரியுது பாரு, இது வந்து ஏதோ வந்து அறிவியல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க 2 பேர் வந்து நம்பவே மாட்டாங்களா. அதோட வந்து ஜெசி வந்து அந்த பாட்டில திறக்க போவாங்க. அப்போ வந்து ஜேம்ஸ் சொல்லுவானா, இதை வந்து எடுக்காத, அதுக்குள்ள ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவானா. ஆனா வந்து ஜெசி வந்து திறப்பாள. அப்ப வந்து பார்க்கும்போது வந்து அதுக்குள்ள வந்து ஏதோ ரேடியோ இருக்கும். அப்ப வந்து அதோட வந்து அதுக்குள்ள வந்து கெமிக்கலும் ஊத்திருப்பாள. அதோட ஜெசி சொல்லுவாரா, பாருங்க இது வந்து அறிவியல் தான், நீங்க நினைச்ச மாதிரி வந்து பேயும் இல்ல மந்திரமும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் தத்தா சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் தத்தா வந்து இந்த கதையை வந்து முடிச்சுடுவாரு. குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதை நல்லா இருந்துச்சு, நாங்க யார் சொல்றதே வந்து நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மந்திரம் மாயாஜலம் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து சயின்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.